இயேசுவின் இனிய நாமத்துல இந்த காலவேளையிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு கூட தொடர்பு கொள்வதற்காக தேவன் கொடுத்த வாய்ப்புக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வாதமாய் சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 37வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளில ஆண்டவர் உங்களோடு கூட என்னோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். மகளே மகளே, எந்த காரியத்தை குறித்து நீ சோர்ந்து போய் கவலையோடு கூட இருக்கிறாயோ அந்த காரியத்தை என்னுடைய சமூகத்துல ஒப்புவித்து என் பேர்ல நம்பிக்கையாயிரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதங்களுக்காய் நீங்கள் எதிர்பார்த்து இருக்கிறவர்களாய் இருந்தால் இந்த நாளில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா இந்த காரியத்தை உம்முடைய சமூகத்துல நான் ஒப்புவித்தேன் ஆண்டவரே. அப்பா என்னுடைய மகனுடைய திருமணத்தை உம்முடைய காரியத்துல ஒப்புவித்து விட்டேன், நான் உங்க பேர்ல நம்பிக்கையா இருக்கிறேன், நீங்க நிச்சயமாய் செய்வீங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் ஒப்புவிக்கும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். அமான், காரியங்கள் கை கூட செய்கிறவராய் இருக்கிறார். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 12வது வசனத்துல வாசிக்கும் போது, தாவீது தேவனிடத்துல நம்பிக்கையா இருக்கிற மனிதனாய் இருந்தான். தாவீது தேவனையே சார்ந்து கொள்ளுகிறவனாய் இருந்தபடியால தாவீதோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்து சவுல் பயப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த நாளில நீங்களும் நானும் நம்முடைய நம்பிக்கையை எந்த காரியத்துல வைத்திருக்கிறவர்களா இருக்கிறோம்? ஆண்டவரிடத்துல வைத்து ஆண்டவரிடத்துல நம்முடைய காரியங்களை ஒப்புவித்து இருக்கும் போது, நம்பிக்கையோடு கூட காத்திருக்கும் போது நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவன், நம்முடைய வாழ்க்கையில காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருந்து இந்த நாளில வழி நடத்துவேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நம்ம எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். எனவே சோர்ந்து போகாதீர்கள். ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதங்களாய் நெடுநாட்களாய் காத்து கொண்டிருந்து அது கிடைக்காமல் கவலையோடு கூட இருக்கிறீங்களா? இந்த நாளில் ஆண்டவரிடத்துல சொல்லுங்கப்பா, உம்முடைய பாதபடியில நான் சமர்ப்பித்து விட்டேன் ஆண்டவரே, உம்மிடத்துல நான் நம்பிக்கையாய் உம்முடைய பாதபடியில தெரிவித்து விட்டேன், நீங்க செய்யுங்க என்று நாம் ஒப்புவிக்கும் போது தேவன் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு விஷயாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாவீதை போல இந்த நாளில நாங்களும் கூட ஆண்டவரே அநேக காரியங்களை குறித்து சோர்ந்து போய் இருக்கிறவர்களா இல்லாமல், அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறவர்களா இல்லாம எங்க காரியங்களும் உங்களுடைய கரத்துல ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. கரத்துல ஒப்புவிக்கிறது மாத்திரமல்ல, நம்பிக்கையோடு உடைய பாதபடியில் இருக்கும். எசேக்கியா ராஜா இருந்தது போல, தாவீது ராஜா இருந்தது போல ஆண்டவரே நாங்களும் உன் பேர்ல நம்பிக்கையா இருக்கிறோம் அப்பா. இந்த காரியம் நடக்க முடியாது என்று ஒருவேளை மருத்துவர்கள் சொல்லி இருக்கலாம், இது நடப்பதற்கு வாய்ப்பில்லையே என்கிற சூழ்நிலை இருக்கலாம் ஆண்டவரே. இயேசு நாமத்துல யார் யார் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்கள் இந்த நாளில் உன் பேர்ல நம்பிக்கை வைக்கிறாங்க. அந்த காரியத்தை முடியாத காரியத்தை உங்களுடைய சமூகத்துல சமர்ப்பிக்கிறாங்கப்பா. நீங்க அவர்களுக்கான நன்மைகளை காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறபடியால இந்த நாளில நீர் அப்படி பேசினபடியால் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்பிக்கையா இருக்கிறோம் ஆண்டவரே. தேவன் பெரிய காரியங்களை ஒவ்வொருவருக்கும் செய்வீராக நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாய் உங்கள் காரியம் வாய்க்கும். தேவன் உதவி செய்வாராக. ஆமென்.